மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. லண்டனில் 1983 கருப்பு ஜூலை 43ஆம் ஆண்டு நினைவேந்தல், நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை வலியுறுத்தி மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம். இலங்கையில் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட கருப்பு ஜூலை இனப்படுகொலையின் 43வது ஆண்டு நினைவை முன்னிட்டு நேற்றைய தினம் லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு முன்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற்றது. மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட மற்றும் தற்போது வரை நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இன அழிப்பு சார்ந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவாவே ஒரு கட்டத்தில் சொல்லிட்டா, அங்கு நடப்பது இனப்படுகொலை. 1982ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி அன்று எங்கள் தமிழ் இனப்படுகொலைக்காக நடந்த இந்த போராட்டமானது இன்று பிரித்தானிய மண்ணிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஸ்ரீலங்காவினுடைய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு முன்பாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். இன்றைய நாள் கருப்பு ஜூலை என்பது வெறும் மாதம் மட்டுமல்ல, தமிழர்களுடைய கண்ணீரும் தமிழர்களுடைய சொத்துக்களும் தமிழர்களுடைய உயிர்களும் பறிக்கப்பட்ட ஒரு நாள். July 23 is not just a date in history. It is the reminder of the devastating consequences of hatred, division and violence. பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பல்வேறு தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு 1983ஆம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட இனப்படுகொலையை நினைவு கூர்ந்ததுடன் அதற்கான நீதி மற்றும் சர்வதேச பொறுப்புக்கூறலை வலியுறுத்தினர். 1983ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த தமிழ் இனப்படுகொலை 43ஆம் ஆண்டு நினைவு என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது 1983 கருப்பு ஜூலை வன்முறையில் உயிரிழந்த தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. மேலும் தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளுக்கு சர்வதேச விசாரணையும் பொறுப்புக்கூறலும் அவசியம் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இந்த நிகழ்வை தமிழீழ சுயநிர்ணய அமைப்பு, சர்வதேச நீதிக்கான தமிழீழ மக்கள் சங்கம், பிரிட்டிஷ் தமிழ் கன்சர்வேட்டிவ்ஸ் மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் பெரும்பாலானோர் கருப்பு நிற உடைகளை அணிந்து கருப்பு ஜூலை இனப்படுகொலையில் உயிர்நீத்தோருக்கு தங்களது மரியாதையை செலுத்தினர். நிகழ்வின் முடிவில் 1983 கருப்பு ஜூலை இனப்படுகொலை மறக்கப்பட முடியாத வரலாற்று சம்பவமாகும் என்றும் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை இதுபோன்ற நினைவேந்தல்களும் அமைதியான ஜனநாயக போராட்டங்களும் தொடரும் என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.